இந்த டோர்னமெண்ட செமிஃபைனல் இளையராஜா மெமோரியல் விசஸ் கானாடு காத்தான். இந்த மேட்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 போல் யூஸ் பண்ணும். ஒரு ஓவர் பவர் பிளே. டாஸை வின் பண்ணி இளையராஜா மெமோரியல் பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பாண்டி, நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. பவர் பிளே போனால் நீலமணி. ஃபர்ஸ்ட் ஒன் கீப்பர் இல்லை, பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஒரு ஸ்டாப் சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. ஆஃப் சைடில் பாயிண்டில் ஃபில்டர் தலைக்கு மேலே பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். சாமா ஸ்டாப்புங்க, ரெமே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ட்ரைனிங். அகெயின் லுக் ட்ரை. ஓடி எடுக்கப்பட்ட 3 ரன். குட் ட்ரைனிங். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் இந்த முறை ஃபில்டர் தலைக்கு மேலே பவர் பிளே காரணமாக பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. குட் ஸ்டாப் சுந்தர். ஈஸ் டபுள். பேட்டர் ஸ்டெப்பெல்லாம் சுற்றிட்டு போயிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து குட் ஷாட். லாங் ஆன்ல போயிடுச்சுங்க. 6. கார்த்தி பேட்லேருந்து முதல் ஆறாக பார்க்க முடியுது. மறுச்சுன்னு லெக் சைடில் பேட்லனா சரியாக படலை. 2க்கான வாய்ப்பு இருக்கும். டைமிங் இருக்குது. சாமா ஸ்டாப்புங்க, அருமையாக ஸ்டாப்பாக இருந்தாலும் பவுண்டரி லிங்கில் போயிடுச்சுங்க. பவுண்டரி கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா மாற்றி கொடுத்துருக்காங்க கார்த்திக். இந்த ஓவர் மட்டும் ஒரு 6 ஒரு பவுண்டரி பார்க்க முடியுது அவர் பேட்லேருந்து. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் யூஸ் பண்ணாமல் 17 ரன் கொண்டு வந்திருக்காங்க கானாடு காத்தான். அதே மாதிரி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். கானாடு காத்தான் வந்து ஒரு டீமு, இளையராஜா வந்து செட்டிங் டீமு. செகண்ட் ஓவர் சூர்யா, இன்னர்ஸ் 4 ஸ்ட்ரைக்கில் பாண்டி. ஃபர்ஸ்ட் ஒன் ரவுண்ட் ட்ராக் ஸ்டெப் உள்ள போய் நேருக்கு நேர் லாங் ஆனில் இருந்தாலும் 6 போதும் அப்பீல் பண்ணுறாங்க. சாமா ஸ்டாப்புங்க. 5 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெங்கட் சிங்கிள். செகண்ட் ஒன் நல்லா வேரியஸ் லைன்லாம் வந்திருக்கு. டாட் பால். தேர்ட் ஒன் தரத்தில் பேருக்கு லெக் சைடில் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் உள்ள போனாங்க. ஒயிட் பால். டீ பால். லெக் சைடில் போயிருக்கு. சிங்கிள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாப் சிங்கிள். அடுத்த பந்து ஒயிட் பால். டீ பால். பேட்டில் நிற்கிச்சு, பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. ராஜ் கமல் லைஃப் கொடுத்த மாதிரி சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஒயிட் பால். டீ பால். ஒயிட் பால். லாஸ்ட் ஒன் டீ பால். ஆட்டியாக்கர் சாமா ஸ்டாப்புங்க. ஃபுட்பால் மாதிரி காலையில் எடுத்துட்டாங்க. டாட் பால். 2 ஓவர் மீட்டர் இருக்குது. விக்கெட் யூஸ் பண்ணாமல் 25 ரன் கொண்டு வந்திருக்காங்க கானாடு காத்தான். நெக்ஸ்ட் ஓவர் கலைஞர். ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டியாக்கர் ஆஃப் சைடில் குயிக்காக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பவுண்டரி. குட் ஸ்டாப் கார்த்தி சிங்கிள். செகண்ட் ஒன் சுச்சிக்கா ட்ரை குத்தி லோக்கிட்ட வந்துச்சு. டாட் பால். தேர்ட் ஒன் பேட்டில் சரியாக போடல. லாங் ஆனில் சான்ஸ் பா நல்லா கேட்சாக இருக்கும். நல்லா ட்ரை சிங்கிள். அடுத்த பந்து பேட்டில் சரியாக போடல. சுற்றிக்கிட்டு குத்தி கட் ஆயிரும். பேக் டு பேக் சிங்கிள். குட் ஷாட். லாங் ஆனில் கண்டிப்பாக இது பவுண்டரி கிளியர் பண்ணும். கேப்பில் போயிடுச்சுங்க பவுண்டரி. கடைசியில் வந்து பவுண்டரியாக மாற்றி கொடுத்துருக்காங்க பாண்டி. சரி நம்மள் இருக்குது. லாஸ்ட் ஒன் சுஜித்தில் பேட்டில் மீட்டாக இருக்குது. சிங்கிள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 33. விக்கெட்டில் லூஸ் பண்ணல கானாடு காத்தான். நெக்ஸ்ட் ஓவர் சுந்தர். ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரீ பால். கவர்ஸில் 1 பவுன்ஸ். ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். வேரியேஷன் ஒயிட் பால். ட்ரீ பால். அதில் வந்து டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் மறுச்சுன்னு லெக்ஸா இல்லை போயிடுச்சுங்க. 6. பாண்டிப்பேட்டிலேருந்து அடுத்து 6 பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன் டாப்பே சான்ஸ் பா டேக் கம் பேக் கொடுத்துருக்காங்க. முதல்ல யூஸ் பண்ணுறாங்க பாண்டி. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன். கீப்பரில் ஒயிட் பால். பால்
ட்ரை இருந்துச்சு. டாட் பால். லாஸ்ட் ஒன். மேலே வந்துருக்கு டாட் பால். 4 ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 44. ஒரு விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா தான். லாஸ்ட் ஓவர் சூர்யா. ஃபர்ஸ்ட் ஒன். ஆஃப் சைடில் பாலாரும் வேற சான்ஸ் பா. நல்லா டேக்கன். அடுத்து யூஸ் பண்ணுறாங்க கார்த்தி. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன். குட் லென்த்ல இருந்துச்சு. டாட் பால். குட் ஷாட். எக்ஸல்ல 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். டாஸ் மிட் விக்கெட்டில் ஸ்டாப். சிங்கிள் டப்பில் மாற்றுறாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். அடுத்த பந்து அதில் வந்திருக்கு டாட் பால். ஒயிட் பால். 3 பால். கீப்பரில் மிஸ் பண்ணால் பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. பவுண்டரி போயிடுச்சுங்க. லக்கி பவுண்டரி. 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 52. கர்நாடகா தான். டார்கெட் 53. ஸ்ட்ரைக்கில் ராஜ்கமல், நான் ஸ்ட்ரைக்கில் வெங்கட். பார்ப்பை போட பெரிய கருப்பு. ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட். மறுச்சு மிட் விக்கெட்டில் ஃப்ளாட்டாக போயிருக்கு. சாமா கேட்சிங்க. நல்ல டேக்கன். லைனில் இருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. சந்தித்த முதல் பதிலே விழுந்து போகிறாங்க ராஜ்கமல். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ஐஎஸ்பி விக்கி. ஆப்டி ஆக்கார் நேர் லாங் ஆனில். குட் ஷாட். சிங்கிள். தேர்ட் ஒன். There is a try. Slowly on the match. Low kept the டாட் பால். ஆப்ஷன்ல சான்ஸ் பா. சாமா கேட்சிங். நல்லா டேக்கன். இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பெரிய கருப்பு. அடுத்து யூஸ் பண்ணுறாங்க வெங்கட். செகண்ட் பேட்ஸ்மேன் விக்கெட். அப்படியாக்கர் பாயிண்ட்ல குத்தி கட் ஆயிரும். சிங்கிள். குட் ஷாட். நேர் லாங் ஆன்ல பார்ப்பைக்காரன் பவுண்டரி ஃபில்டர் தலைமையில போயிடுச்சுங்க. பவுண்டரி. கடைசியில் வந்து நல்லா மாற்றி கொடுத்துருக்காங்க. விக்கி. ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 6. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இளையராஜா மெமோரியல். செகண்ட் ஓவர் பரத். இன்னும் 4 ஸ்ட்ரைக்கில் ஒயிட் கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன். பட்டச்சு போட்ட பால். கீப்பர் இல்லை. ஸ்டார். சிங்கிள். செகண்ட் ஒன். பேட்ல நிக்கிச்சு. பிடிக்க வேண்டிய கேட்ச மிஸ் பண்ணிருக்காங்க பாண்டி. விக்கி லைஃப் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக லைஃபை யூஸ் பண்ணுவாங்க. டாட்டு. நெக்ஸ்ட் ஒன். அப்படியா மிட் விக்கெட்டில் போயிருக்கு. சிங்கிள் டபுளாக மாற்றுவாங்க. ஈஸி டபுள். நெக்ஸ்ட் ஒன். குட் ஷாட். லாங் ஆன்ல போயிடுச்சுங்க. 6. விக்கி பேட்லேருந்து முதல் 6 பார்க்க முடியுது. அடுத்த பந்து பேட்ல சரியா பண்ணல. மிட் விக்கெட்ல ஸ்டாப். சிங்கிள். பெருசான ட்ரை. குட்டி எக்ஸ்ட்ரா பம்ப் ஆயிருக்கு. டாட் பால். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 16. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இளையராஜா மெமோரியல். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். சிங்கிள் விக்கெட். டாஸ் லாங் ஆன்ல சான்ஸ் பா. சாமா ஸ்டாப்புங்க. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கோம். விட்டுருந்தா பால் 6 லைனுக்குள்ளே போயிருக்கும். சிங்கிள். 5 ரன்னை செம்ம சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க பரத். செகண்ட் ஒன். ஆப்டி ஆக்கர் லாங் ஆன்ல ஸ்டாப். பேக் டு பேக் சிங்கிள். தேர்ட் ஒன். பெரிய ட்ரை. லோ கீப்டா வந்துச்சு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஆப்ஷன்ல கொடுத்துறா பேருக்கு. சிங்கிள் டபுளாக மாத்துறாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். அடுத்த பந்து மிட் விக்கெட்டில் போயிருக்கு. இந்த மாதிரி டபுளுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஒரு ஸ்டாப். சிங்கிள். மறுச்சு பெரிய ட்ரை இருந்துச்சு. டாட்டு. இந்த ஒரு எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 21. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இளையராஜா மெமோரியல். திரும்ப 12 பாலுக்கு 32 தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன். ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் ஒன் பால். பேட்டை நிற்கிச்சு. கீப்பர் 2ல கையில் பட்டு தாங்க போயிருக்கு. சிங்கிள். செகண்ட் ஒன்.
பேட் அடிக்க கீப்பரில் சாமா ஷாக்குங்க. இதில் வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். குயிக்காக இருந்தால் எடுத்துருக்கலாம். சிங்கிள். தேர்ட் ஒன். ஒயிட் பால். ரீபால். ஒயிட் பால். தொடர்ந்து 2 ஓவர் போட்டிருக்காங்க. ரீபால். ஒயிட் பால். போல சிங் பண்ணி போல உதயா. ஃபர்ஸ்ட் ஒன். மறுச்சின்னு ஸ்கொயர் லைக்ல போயிடுச்சுங்க. 6. விக்கி பேட்ல இருந்து அடுத்து வர பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன். லெக் சைடில் தரத்துறையா பேருக்கு சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ட்ரைனிங். மீட் பால். ஃபிஃப்த் ஒன். கீப்பர் என்ன சான்ஸ் பால். நல்ல டேக் அண்ட் விக்கெட். அடுத்து ரிலீஸ் பண்றாங்க விக்கி. லாஸ்ட் ஒன். செகண்ட் நீலம். பேட்ஸ்மேன் நீலமணி. லெக் சைடில் சிங்கிள். ரெமினுக்கா 6 பாலுக்கு இன்னும் 17 தேவைப்படுது. லாஸ்ட் ஓவர் சரத். ஸ்ட்ரைக்கில் நீலமணி. ரெமினுக்கா 6 பாலுக்கு 17 தேவைப்படுது. 6க்கு 17. ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டை சரியா படல. லெக்ல பட்டிருக்கு. டாட் பால். ரெமினுக்கா 5 பாலுக்கு 17 தேவைப்படுது. செகண்ட் ஒன். 5க்கு 17. அப்படியே ஆப்ஷன்ல சான்ஸ் பா. சாமா கேட்சிங்க. நல்ல டேக் அண்ட் விக்கெட். அருமையா கேட்ச் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ரெமினுக்கா 4 பாலுக்கு இன்னும் 17 தேவைப்படுது. ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் கார்த்தி. 4க்கு 17. அப்படியாக நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல சரியான ஹைட்ல போயிருக்கு. போயிடுச்சுங்க. 6. மிகப்பெரிய மேக்ஸிமம் சொல்லலாம். 90 ஷாட்டா கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க கார்த்தி. 4க்கு 17 வந்துச்சுங்க. முதல் 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெமினுக்கு 3 பாலுக்கு 11 தேவைப்படுது. 3க்கு 11. குட் ஷாட். ஃபிளாட்டா இருக்கு லெக் சைடுல. போயிடுச்சுங்க. 6. பேக் டு பேக் 2 ஆரை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க கார்த்தி. 4க்கு 17 மாறிச்சுங்க. தொடர்ச்சியா 2 ஆரை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெமினுக்கு 2 பாலுக்கு இன்னும் 5 தேவைப்படுது. 2க்கு 5. ஃபுல் பேஸ்ல ஃபுல் டாஸ். மிட் விக்கெட்ல டைமிங் கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு இருக்கும். பிஸ்பலா பவுண்டரி. போயிடுச்சுங்க. பவுண்டரி. லக்கி பவுண்டரி. இதோட மேட்ச் டிராவா இருக்கு. ஒரு சின்ன மிஸ் பண்ணலாம் பவுண்டரி கிடைக்குது. மேட்ச் டிராவா இருக்கு. இன்னும் 1க்கு 1 தேவைப்படுது. மேட்ச் டிராவானா சூப்பர் தான் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா ஃபீல்டரையும் பக்கத்துல அங்கே எடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு 1 பாலுக்கு இன்னும் 1 தேவைப்படுது. என்ன பண்றாங்க பார்ப்போம். ஸ்ட்ரைக்ல 2 6 ஒரு பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேன் கார்த்தி. பள்ளத்துல கார்த்தி என்ன பண்றாங்க பார்ப்போம். 1க்கு 1. ரவுண்ட் ட்ராக் லெக் சைடுல போயிடுச்சுங்க. 6. பினிஷி ஷாட்டோட இந்த மேட்சை வந்து வின் பண்றாங்க. இளையராஜா மெமோரியல். சம மேட்ச். ஹை ஃப்ரெஷர் மேட்ச் கூட சொல்லலாம். ஏன்னா 4க்கு 17 அடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 2 6 ஒரு பவுண்டரி அடிச்சு கடைசியில் பினிஷி ஷாட்டோட இந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க கார்த்தி. ஃபைனலுக்கு முன்னேறாங்க இளையராஜா மெமோரியல். இருந்தாலும் கானாடுக்கா தான் செம்ம தான் ப்ளே பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவரில் அந்த 2 6 ஒரு பவுண்டரி மட்டும் அந்த பவுண்டரியோட விடாமல் இருந்தால் கண்டிப்பாக மேட்ச் அவங்க சதமாக போயிருந்துக்கலாம். நல்லா டஃப் கொடுத்து விளாண்டாங்க. ஃபைனலுக்கு முன்னேறாங்க இளையராஜா மெமோரியல். ரெஸ்பான்ஸ் பண்ணி இன்னைக்கு ஆடி கொடுத்துருக்காங்க கார்த்தி.